ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் தினேஷ்குமார். இந்த சேனலுக்கு நீங்கள் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா ஏடிஎம் மிஷினோட 5 அற்புதமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மிஷின் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்டிஷ் சிட்டிசன் ஜான் ஷெப்பர்ட் பரன் என்பவரால் தான் இந்த ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1965 வருஷம் பார்த்தீங்கன்னா, இவர் பேங்க்கில் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போ போயிருந்த சமயத்தில் ஒரு நிமிஷம் லேட்டாக இருக்குது, அதனால் பேங்க்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பணம் எடுக்க முடியலையேன்னு ஒரு விரக்தி வேறு, இன்னொரு பக்கம் தன்னோட மனைவிக்கு கிஃப்ட்டும் வாங்கி தர முடியலையேன்னு விரக்தி வேறு. இந்த ரெண்டையும் சரி கேட்டால் அவருக்கு நல்ல ஒரு சிந்தனை வந்திருக்குது. நம்ம ஏன் ஒரு ஏடிஎம் மிஷினை உருவாக்கக்கூடாது, அதுவும் 24 ஹவர்ஸும் பணத்தை எடுத்துகிட்டே இருக்க முடியாத ஒரு ஏடிஎம் மிஷினை ஏன் உருவாக்கக்கூடாதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு தோணின யோசனையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏடிஎம் மிஷின். இதற்காக அவர் உழைத்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 2 வருஷம் இதுக்காக உழைச்சி அந்த ஏடிஎம்மை ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாரு. ரெண்டாவது தகவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பின் நம்பர் பற்றின தகவல். ஜான் ஷெப்பர்ட் பரன் பார்த்திங்கன்னா 6 டிஜிட் பின் நம்பரை தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் அது அவருடைய ஒய்ஃபு கரோலினுக்கு 6 டிஜிட்டை மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு சிரமமாக இருந்திருக்கு. அதனால் 4 டிஜிட் நம்பரை அவர் உருவாக்கிறாரு. அதனால தான் இந்த 4 டிஜிட் நம்பர் உருவாக்கப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டில் எவ்வளவு வேலிட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் இருக்குன்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது 0 to 9 நம்பர்ஸ் இருக்குல்ல, 0லேருந்து 9 வரையிலும் இருக்கிற நம்பரில் 10,000 பாசிபிள் அண்ட் வேலிட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4ன்ற ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் பார்த்திங்கன்னா 1, 1, 1, 1ன்றது இன்னொரு எக்ஸாம்பிள். அப்புறம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, 0, 0, 0ன்றது. இப்படி அதே வகையில் வர பாஸ்வேர்டுகளாக இருக்குது. குறைவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய காமனான பாஸ்வேர்டு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8068ன்றது தான் குறைவான மக்கள் பொதுவாக பயன்படுத்துகிற பாஸ்வேர்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் எதுனா, ஏடிஎம்லேருந்து கோல்டை வித்ட்ரா பண்ணிக்கிற தகவல் தான். ஏடிஎம் மிஷின்லேருந்து பணத்தை மட்டும்தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, ஏடிஎம் மிஷின்லேருந்து தங்கத்தை கூட வித்ட்ரா பண்ணலாம். இந்த தங்கத்தை கூட வித்ட்ரா பண்ணுற மிஷின் எங்கே இருக்குன்னா துபாயில், அதாவது துபாயில் அபுதாபின்ற இடத்துல எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டலில் இந்த ஏடிஎம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த ஏடிஎம்லேருந்து 320 வகையான தங்கப் பொருட்களை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் எதை பற்றினா, ஏடிஎம் மிஷினுக்குள்ளே ஒரு இங்க் பாட்டில் வச்சுருப்பாங்க. அது ப்ளூ இங்க் பாட்டில் வச்சுருப்பாங்க. இந்த ப்ளூ இங்க் பாட்டில் எதுக்குன்னா, ஏடிஎம் மிஷினை திருட யாராவது உடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ, அதுக்குள்ளே இருக்க நோட்ஸ், அதாவது குறிப்பு யாராவது திருடணும்னு முயற்சி பண்ணாங்கனாலோ அந்த இங்க் பாட்டில் ஸ்ப்ரெட் ஆகி அந்த நோட்ஸ் மேலே தெரிச்சிரும். இதனால் அந்த நோட்ஸ் யாருக்கும் பயன்படாமல் போயிடும். அதுக்காகத்தான் இந்த ப்ளூ இங்க் பாட்டில் அந்த ஏடிஎம்குள்ளே வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏடிஎம் வித்ட்ராவல். ஃபஸ்ட்டு ஏடிஎம் வித்ட்ராவல் யார் பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காமெடி ஆக்டரான ரெக் பர்னி அப்படின்றவர் தான் 27 ஜூன் 1967 ஃபஸ்ட்டு ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணப்பட்ட பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்லேஸ் பேங்க் ஆஃப் லண்டன். இந்த பேங்க்கில் தான் ஃபஸ்ட் ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணப்பட்டிருக்குது. ஃபஸ்ட் ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணப்பட்ட ஆண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1967. இந்த சேனலில் வர தகவல் உங்களுக்கு உண்மையிலுமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்தடையும், உங்களுக்கான தகவலும் உங்களை வந்தடையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.